இப்போ அடுத்த ஒரு விஷயத்த பேசுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் எல்லாருக்கும் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸான டோபமைனும் செரோட்டோனினும் நமக்கு வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே அதோட வேலையை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிக்கும். அதனால நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப அதிகப்படியான மன அழுத்தம் ஆகும்னு சொல்லி நம்ம அன்றைக்கி பேசியிருந்தோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை செக்ரீஷன் அதிகமாக இப்போ நம்ம உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கும் செய்ய ஆரம்பிச்சோன்னே புத்துணர்ச்சி வர்ற மாதிரி தான். அதுக்கு நம்ம வந்து ஒரு செக்ரீஷன் நல்லா பண்ணுறதுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் தூண்டி விடுறதுக்காக தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்கிறோம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன், சிலர் ஸ்விம்மிங், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நாங்களாம் கிராமங்கிறனால எங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரை ஒரு 4 பேஸில் ஓடி முடிச்சிருக்கேன். அப்படி ஓடணுன்னு எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக நான் வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்போது நான் ஓடுறதான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், சில பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கு. அதனால தான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். யாரோ சொல்கிறதவோ இல்லை நான் இதை படிச்சுட்டு வந்தெல்லாம் சொல்லலை. நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். நான் சொல்கிறத தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா.